திருமண வாழ்க்கையில சார் எனக்கு நிம்மதியே இல்ல சார். ஏதோ ஒரு கடமைக்கு கல்யாணம் பண்ண மாதிரிலாம் இருக்கு எனக்கு. ஏதோ ஒரு வேலைக்கு போனா மாச கடைசி சம்பளம் வருமே, அந்த மாரி ஃபீலிங் பண்ணுது. ஒரு அன்பு, ஒரு பாசமே இல்ல சார். அது எனக்கு என்னமோ ஒரு கடமை பண்ற மாரி தான் இருக்கு எனக்கு திருமண வாழ்க்கை. ஐ டோன்ட் ஃபீல் த லவ்ன்னு. எனக்கு என்னைய அவர் விரும்புறாரா கூட தெரியல. எனக்கு அவங்க என்னைய விரும்புறாங்களா எனக்கு தெரியல சார். எனக்கு அந்த இமோஷனல் சப்போர்ட் நான் நல்லா இருக்கேனா கேட்கறது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எட்டி பார்க்கறது கூட இல்ல. எதுவும் இல்ல. எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு? ஐ ஃபீல் இட்ஸ் லைக் மோர் லைக் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட திருமண வாழ்க்கையில வந்து அன்பு, பாசம் அந்த ஒண்ணுமே இல்லாத, ஏதோ ஒரு கடமை. பிள்ளைய பார்த்துக்கணும், இல்ல நான் வேலைக்கு போணும், அவ்வளோதான். இது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருக்கும் நான் சொல்றேன். இந்த மாரி எனக்கு நெறைய கேஸஸ் வரும். ஸோ த ஃபேக்ட் ரிமைன்ஸ்ங்க, உங்களுக்கு சனி தோஷம், அதாவது 7வது வீட்ல கலத்திரம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது இருக்கும். ஏன்னா, சனி பகவானோட முக்கியமா லெட்ஸ் சே சனி உங்களுக்கு மேஷத்தில இருக்கு, நீச்சம் அடையும் இல்லையா? அது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த 7வது வீட்ல அதுக்கு திருஷ்டி விழுந்துச்சுன்னா, இல்ல அந்த 7வது வீட்லயே சனி இருக்கிறதுனா, எப்படியோ இந்த 3, 7, 10 இந்த திருஷ்டி விழுந்துச்சுன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் கூடயா இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா, அதில நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, வயதுக்கு மேலேயா இருக்கும். லெட்ஸ் சே ஒரு 7 வருஷத்துக்கு மேலேயா இருப்பாங்க. அவங்களுக்கு லெட்ஸ் சே 24 24 இயர்ஸ்னா, அவங்களோட பார்ட்னருக்கு வந்து 31 வயசு, 32 வயசு அந்த மாதிரி கூடயா இருக்கும். கூடயா தான் இருக்கும் வயசு. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே தே ஃபீல் தட் அவங்க திருமண வாழ்க்கை ஏதோ ஒரு கடமை, ஏதோ பண்ண வேண்டும் என்று ஒரு விஷயம். அன்பு, பாசம் எதுவும் இல்லாத மாதிரி தான் தோணும். வெல் தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே. இந்த பதிவு வந்து இஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஆஃப்கோர்ஸ் நம்ம பரிகார முறைகள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்து செய்யலாம். என்ன தான் நீங்கள் செய்யலாம் என்று இந்த விஷயம், அதாவது இங்கே நீங்கள் கேட்க வேண்டாம். கமெண்ட்ல கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது சார். இந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுக்காதீங்க. உங்களுக்கு இது நிஜமா செக் பண்ணணும்னா, உங்கள் ஜனன ஜாதகம் வச்சு செக் பண்ணணும். ஓகே. விருப்பமா இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளலாம். ஒரு சிறிய பணம் கட்டணம் இருக்கிறது, தட்சணை இருக்கிறது. நான் உங்களுக்கு பார்த்துட்டு சரியா உங்களுக்கு அந்த ரைட்டான பரிகாரம் நான் தரேன். ஓகே. என் நம்பர் பயோல இருக்குது. யூ கேன் ரீச் அவுட் டு மீ. நன்றி.